ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து செடி வச்சுருந்தாங்க. குட்டியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மரம் ஆகி நெல்லிக்காய் வேற விட்டுருச்சு. அப்படியே கொத்து கொத்தாக விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருமே பார்த்தீங்கன்னா பறிக்கல, எல்லாமே வேஸ்ட்டாக கீழே தான் கொட்டி போயிட்டுருக்கு. சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேன். சரி கழுவிக்கலாதேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருக்குது. கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பார்த்தீங்கன்னா நான் மிளகா பொடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மசாலா இருந்துச்சு, அதை தான் கம்மியாக போட்டு இந்த மாதிரி இருக்காது. சரி வாங்க ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட வேண்டியது தான் நம்ம. அதுக்கு ரொம்ப மிளகா பொடி கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் உப்பில் தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காயெல்லாம் டேஸ்ட்டுக்காக கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எல்லாம் நான் சேர்க்கலை. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து ஊறுகாயெல்லாம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாயெல்லாம் எனக்கு பிடிக்காது. நார்மலாக உப்பு போட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய்னா இந்த ரோட்டு சைட்லலாம் கூழ் கடை வச்சுருப்பாங்கள்ல, நான் அங்கே பார்த்துருக்கேன். அது எப்படி செய்வாங்கன்ட்டுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு நார்மலாக வந்து உப்பு போட்டு சாப்பிட மட்டும் தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி பார்த்து உடனே நான் பறிச்சுட்டு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.